நல் ஆடியிலே சோதி. ஆடி மாதத்திலே சுவாதி நன்னக்ஷத்திரம். அத்திருநாள் இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி அன்று புதன்கிழமை. வைணவர்களாலே உவந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள் ஆடியிலே சுவாதி. இத்திருநாளானது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்மான் பக்ஷிராஜனுடைய அவதார திருநன்னக்ஷத்திரம். ஆடியிலே சுவாதி முக்கியமாக தமிழ்நாட்டிலே தெற்கு திவ்ய தேசங்களிலே பிரதானமாக எடுத்தால் ஆழ்வார் பிறந்த நம்மூர் ஆழ்வார் திருநகரியாகிய திருக்குருகூரிலே உயர்ந்து கொண்டாடப்படுறது. ஊரே கொண்டாடும். வானமாமலையிலும் இவ்வாறு சிறப்பு இருக்கு. இதுல என்ன சிறப்புன்னு எடுத்தா ஆழ்வார் திருநகரிக்கே தனிச்சிறப்பு. இந்த கருத்மானானவன், இந்த பக்ஷிராஜன், கருடன்னு சொல்றதை காட்டிலும் பக்ஷிராஜன் என்றே பிரசித்தம். ஆழ்வார் திருநகரி, வானமாமலை, திருக்குறுங்குடி போன்ற திவ்ய தேசங்கள் எடுத்தா பக்ஷிராஜன் என்ற திருநாமம் பலருக்கு அமைந்திருக்கும். பக்ஷிராஜ ஐயங்கார், பக்ஷிராஜன் என்று அமைந்திருக்கும். அப்படி நாடி நரம்புகளிலெல்லாம் ஊடுருவுகின்ற ஒரு திருப்பெயர். இதன் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். எப்படி வேதத்திலே பிரதிபாத்தியம் செய்யப்பட்டிருக்கின்றானோ இந்த கருத்மான், அது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்தான். எப்படி ஆதிசேஷன், எப்படி விஸ்வக்சேனர் ஆகியோர் நித்திய கைங்கரியம் இமை கொட்டாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்றனரோ, அதே மாதிரி அனந்த கருட விஸ்வக்சேனர் இவாதான் 3 பேர் பிரைமார்டியல் தாசாஸ்டு ஸ்ரீயப்பதி. அப்படி இருக்கின்றதுல கருத்மானானவன் வேதஸ்வரூபி. அவனுடைய சிறகுகள் வேதஸ்வரூபம் என்னே, வேதத்தாலே சுபர்ணோசி கருத்மன் என்று வேதமும் சொல்றது. அது நிற்க. ஆனால் ஆழ்வார் திருநகரியில் இதற்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஆழ்வார் திருநகரியிலே ஈசான மூலையிலே வடகிழக்கு அந்த மதில் சுவரில் தேசமா மதில் சூழ்ந்து அழகாய ஆழ்வார் இதை அப்படியே நம் கண் முன்னாடி கொண்டு வரார். 10 நாட்கள் இந்த பெருவிழவு, ஆடி மாதம் சுவாதி அன்று அவசானமாகின்ற இந்த பெருவிழவு கருத்மான் பக்ஷிராஜனுக்கென்றே அமைந்தது. ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது வேதத்திலே பிரதிபாத்தியம் பண்ணப்பட்ட தெய்வமாக இருந்தாலும், தேவதையாக இருந்தாலும், இந்த தேவதையானவன் எம்பெருமானுக்கே கட்டுப்பட்டவன். எப்படி இந்த ஆத்மா அவனுக்கே கட்டுப்பட்டிருக்கோ, வாழும் சோம்பரா இருக்க வேணும் என்று தொண்டரடிப்படி சொல்றாரோ, அப்படியே கருத்மன்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம். அடியேன் 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 என்று எம்பெருமானுக்கே கடமை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், வேதஸ்வரூபம். இது வேதத்தில் இருக்கு நிற்க. ஆனால் ஆழ்வார் திருநகைகளே பிறந்த நம்ம ஊர் ஆழ்வார் என்ன பாடுறார்? பறக்க பறக்க முதல் 10லேயே கொண்டாடுறார். ஓடும் புள்ளேரி தந்தூழாய் சூடும் என்று முதல் 10 9ஆம் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறதே. அப்பா எப்படிப்பட்டவன் அந்த ஸ்ரீமன் நாராயணன், எப்படிப்பட்டவன்? திருத்துழாய் மாலைகளை சூடிக்கொண்டிருப்பவன். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் எம்பெருமான் எங்க போனோன்றானோ துஷ்ட சிக்ஷணம் பண்ணி சிஷ்டர்களை காக்கணும்னு அவன் மனசுல சங்கல்பம் இருக்கிற க்ஷணத்தையே அறிந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கானா இந்த கருத்மன், இந்த பக்ஷிராஜன். என்று ஓடும் புள்ளேரி சூடும் தந்தூழா என்று சொல்லி எப்படி இருக்கானா அந்த சிறகுகள், பெருத்த சிறகுகள். பக்ஷிராஜன் சொல்றோமோனோ அதுதான் அந்த பெருத்த சிறகுகள். எப்படி இருக்குன்னா அதை அப்படி வர்ணிக்கிறார். பொறுசிறை புல் உவந்து ஏறும். இது போரும் பக்ஷிராஜன்றதுக்கு அழகான தமிழ் பெயர் பொறுசிறை புல். பொருன்னா சண்டை போடுறதான். ஒரு ஒரு
ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சிறகு இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறகோட சண்டை போடுறதாம். இந்த சிறகு என்ன பண்றது? எம்பெருமானுக்கு கவரி மாறி அமையறதாம். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சிறகு நான் கைங்கரியத்துக்கு முந்துவேன் என்று அது நினைத்து செயல்பட, இடது பக்கம் இருக்கக்கூடிய சிறகு நான் கைங்கரியம் பண்ணுவேன் கிம் கரோமி. அவன் கேட்க கூட இல்லை, கிங் கரோசின்னு அவன் கேட்கல, கரோமின்னு தானே பண்றதான். அப்படி பொண்ணுக்கொன்னு போட்டி போடுறது. பொறு சிறை புல். பக்ஷிராஜன்னா தமிழ் சொல். பொறு சிறை, பொறுனா சண்டை, பொறுதல், சண்டை போடுறது. அப்படி அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஈடுபாட்டினாலே, காதலினாலே, அந்த பக்தியினால எப்படி வேணா சொல்லலாம், ஒரு சிறகு இன்னொரு சிறகோட அப்படி சண்டை போடுறதான். அதான் பக்ஷி. அப்படி மிகுந்த பெருத்த, அப்படி கம்பீரமாக இருக்கக்கூடிய சிறகுகளுடைய ஒரு பக்ஷி பக்ஷிராஜன். பொறுசிறை புல், அதை உவர்ந்து ஏறும். அப்படிப்பட்டவன் பூமகளார் தனிக்கேழ்வன். ஆக இப்படிப்பட்ட சிறந்த வியபதேசம். இதுக்கு யூனிக்னஸ் எடுத்தா எம்பெருமானுக்கு இடம் கொடுக்கறது இந்த கருடம் ஒண்ணுதான். ஆக அதனாலே இந்த பக்ஷிராஜன் ஏற்றம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, எம்பெருமான் ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாகனாக இருக்கிறதுக்கு முன்னாடியே ஞானப்பிரானாக, வராகமூர்த்தி ஞானப்பிரானாக தான் பிரதமதா எழுந்தருள் இருந்தான். ஆக அதுக்கு தனி கருடன் சன்னதியே உண்டு. அங்க என்ன சிறப்புன்னா, எல்லா இடத்துலையும் கருடன் கைகூப்பின்னு இருப்பான். ஆனா இந்த ஞானப்பிரான் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தனி கருடனானவன் சதுர்புஜத்தோடு எப்படி சாமியம் சாரூபியம் எம்பெருமான் தரானோ அந்த பரமபதத்தில் அதை காட்டுறதுக்காக சங்கு சக்கரங்களுடன் ஒரு கையை அபயமாக வைத்துக்கொண்டு இன்னொரு கையில பாம்பை ஆதரவோ அணைச்சுட்டு இருப்பானா. பாம்பும் கருடனும் பரமவைரி, எட்டர்னல் எனிமீஸ். அப்படி இல்லாத இந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே எம்பெருமானுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய இந்த அனந்தனும் கருடனும் எப்படி இருக்காளோ அதே மாதிரி இந்த கருடனானவன் தன் காலிகின்னு சொல்றோமே, சக கைங்கரிய சிரேஷ்டராக இருக்கக்கூடிய அந்த பாம்பு, அந்த போகியை இடது கையில வச்சுட்டு வலது கைக்கு அதுக்கு அனுகிரகம் பண்றானா. அப்படிப்பட்ட உயர்ந்த விசேஷங்கள் உடையதான க்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரியில 10 நாள் பக்ஷிராஜனுக்கு உற்சவமாகும். இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாள் சாயந்தரமா இந்த சுவாதியிலேருந்து முன்னாடி ஒரு 9 நாள் முன்னாடி தொடங்கி 10ஆம் நாள் என்று நிறைவு பெறும் சாத்துமுறையானது ஆகும். ஒவ்வொரு நாள் சாயங்காலத்திலே பக்ஷிராஜனுடைய சந்நிதத்திலே, இந்த பக்ஷிராஜன் எங்க இருக்கான்? ஈசான மூலையிலே மதில் சுவர்ல அவனுடைய உடம்பினுடைய பாகம் திருவடி தரையில இருக்கும். அப்படி கருடனுடைய சொரூபம் எடுத்தா மதுள் சுவர்லேருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் இருக்கக்கூடியது. அங்க பார்த்தோம்னா எம்பெருமானுடைய கருடனுடைய மார்பளவு இடுப்பளவு அது மதில் சுவரில் ஈசான மூலையில் இருக்கும். உள்பக்கமாக மதில் சுவரில் ஏறி கூட நம்ம கருடனை சேவிக்கலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரம். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்னா வடகிழக்கு, கோவிலுடைய வடகிழக்கு மூலையில் வெளியில் இந்த பக்ஷிராஜனுக்கு பொறுசிறை புல்லுக்கு தனி சந்நிதி. இது ஒரு பிரார்த்தனா ஸ்தலம். அந்த சந்நிதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலே 10 நாட்கள் இந்த சுவாதியை ஒட்டி, ஆடி மாத சுவாதியை ஒட்டி 10 நாட்கள் சாயங்காலத்திலே ஒரு பத்தாக 100 பாட்டாக திருவாய்மொழியானது அனுசந்தானமாகி 10ஆம் நாளிலே 10ஆம் பத்து சாத்துமுறையுடன் கூடி திருவிருத்தம் சாத்துமுறையோடு ஆகும். இன்னைய தினத்தில் அங்கே என்ன விசேஷம்னா, 1 இந்த பக்ஷிராஜனானவன் ஆழ்வார் திருநகருடைய எல்லை தெய்வம், காவல் தெய்வம். கோவிலையும் காக்கிறான், ஊரையும் காக்கிறான். அதனால அனைத்து மக்களும் இதுக்கு வேண்டிப்பா காவல் காக்கிறா. அப்பா என் நிலத்தை காக்கிறையே, என் ஊரை காக்கிறையே, என் வீட்டை காக்கிறையேன்னுட்டு எல்லோரும் இன்னார் இணையார் என்று இல்லாத அனைவரும் விரதமாவே பண்ணுவா. 10 நாள் விரதம் இருந்து அந்த சுவாதி நாளிலே சாயங்காலத்திலே பால் குடம் எடுத்து எப்படி முருகனுக்கு பால் காவடின்னு நம்ம பிரசித்தமா இருக்கோ அதே மாதிரி ஆழ்வார் திருநகரியிலே சுவாதி நாளிலே சாயந்தரத்துல ஊர் மக்கள் பால் குடமாக பாலை கொண்டு அபிஷேகம் திருமஞ்சனம் செய்வார்கள். அது ஒரு விசேஷம். அது இன்றைய நாளிலே 7 மணி அளவிலே நிறைவுற்று இருக்கும். 7 மணியில நிறைவேறியது, செவ்வனே நிறைவேறியது. அதனுடைய படக்காட்சியையும் நாம் இந்த ஒலிப்பளவில் கொடுக்கிறோம். அப்படி உயர்ந்தது பால் குடம். இந்த கருடனை குளிர வைக்கிறான். அந்த பொருசியர் புல்லு, அந்த புல் ராஜனை பக்ஷிராஜனை குளிர வச்சு
அவன் மூலமாக நாம் எம்பெருமானை அடையிறோம். அந்த அந்த பெரிய கைங்கரிய ஸ்டேஷனுக்கு ஒரு கைங்கரியமாக ஊரே திரண்டு கொண்டாடுகின்ற விழா, பால்குட விழா. அது முடிஞ்ச உடனே அலங்காரம் அமோகமாக இருக்கும். பட்டு வஸ்திரங்களும் பூக்களும் சத்திர சாமராதிகளையும் கொண்டு இருக்கும். இது விடிவிடியே ஆகும். சாயந்தரம் 7 மணிக்கு பால்குடம் திருமஞ்சனம் ஆகி கோஷ்டி முடிஞ்சு, திருவிருத்த கோஷ்டி எல்லாம் முடிஞ்சு விடிய 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 அலங்காரம் காத்தால 3 மணி அளவிலே, அதாவது வியாழக்கிழமை விடியக்காலை 3 மணி அளவிலே அப்படி அலங்காரமாக அந்த பக்ஷிராஜனானவன் அப்படி இருப்பான். இந்த பக்ஷிராஜனானவன் ஆழ்வார் திருநருடைய பிரார்த்தனை தெய்வம், ஆழ்வார் திருநருடைய எல்லை தெய்வம். அதுக்காக என்ன பண்ணுவா, தலையை மொட்டை அடிக்கிறோன்னு சொல்றோமே, திருவேங்கடமுடையானுக்கு மட்டும் தலை முடிகளை தருவதில்லை. ஆழ்வார் திருநெறி மக்களும் வேண்டுதல் வேண்டிக் கொண்டு பால்குடம் எடுப்பதோடு தங்களுடைய சிரசையும் அழித்து கொண்டு அப்படி ஒரு கைங்கரியத்தை காணிக்கையாக செய்வார்கள். அப்படி உயர்ந்ததான பக்ஷிராஜனுடைய விழவு 10 நாட்கள் பால்குடமோட முடிவும். 7 மணி அளவிலே சுவாதியில் இந்த பெரிய திருமஞ்சனம் ஆகும். நிற்க இது காவல் தெய்வம். இதில் என்ன சிறப்புன்னா, ஆழ்வார் தன்னை ஊரை பற்றி பாடுறார். ஆழ்வார் திருநகிரியை பாடுறச்ச என்ன சொல்றார், தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர். அப்படி மாமதில் சூழ்ந்து இருக்கான் திருக்குறுகூர். எதனால் அப்படின்னா, அதுக்கு அழகே இந்த பக்ஷிராஜன் தான். ஈசான மூலையில இருக்கின்ற அழகு. இது ஆழ்வார் ஒரு பாசுரத்துல ஆதிநாதனை, இந்த 10 பாசுரங்களாலே ஆதிநாதனை வழிபட்டாலும் ஒரு பாசுரம் இந்த கருத்மனுக்கு கொடுக்கிறார். ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர். கவனிக்கா, கூடிவானவரேத்த நின்ன திருக்குறுகூரதனுள். எப்படி இருக்கான அந்த ஆதிமூர்த்தி யாரு? ஆடு புட்கொடி. அந்த புட்கொடி, ஆடு புட்கொடி அப்படி அசைந்து அசைந்து எம்பெருமானை ஏற்றுச் செல்கின்ற நித்திய கைங்கரியமாக, க்ஷணத்துக்கும் கைங்கரியமாக இருக்கக்கூடிய அந்த புல் ராஜன், இந்த பக்ஷிராஜனை தேராக உடைய எம்பெருமானே ஆதிமூர்த்தியேன்னு விழிக்கிறார். ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கூடிவானவரே தனின்ன. இன்னைக்கு என்ன பண்றார்? கூடி வானவர். அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் வானவர், அவர்களுக்கு துல்லியமானவர்கள். கூடிவானவர் ஏத்தனின் திருக்குறுகூரதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே என்று எந்த ஊர்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. 10 நாள் உற்சவம், பால்குட விழவு, பிரார்த்தனை, தலை முடியையே காணிக்கையாக சமர்ப்பித்து ஊர்ல இருக்கிறவெல்லாம் ஓடி ஓடி வந்து பால் குடமும். அப்புறம் இன்னொரு என்ன விசேஷம்னா, தன்னுடைய வல்வினைகள்லாம் தீரணம் என்று இந்த பக்ஷிராஜனுக்கு திருவிளக்கு ஏற்றுறது. 2 திருவிளக்கு ஸ்தம்பம், நெய்யால திருவிளக்கு, நல்லெண்ணெயால திருவிளக்கு ஏற்றி மூட்டையா தேங்காவை உடைப்பா. எப்படி நம் வல்வினையெல்லாம் போனன்றதுக்கு ஒரு சங்கேதமாக மூட்டையா தேங்காய் உடைப்பா. அப்படி உயர்ந்த எந்த ஊர்லையும் காண முடியாத ஒரு சிறப்பு ஊரே கொண்டாடுகின்றது. ஏன்னா எல்லோரும் வானவராயிடுறாளாம். கூடிவானவரே தனின்ன திருக்குறுகூரதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்தி என்று கருத்மானையும் வழிபட்டு அவனை கொண்டு ஆதிமூர்த்தி ஆதிப்பிரானை ஆதிப்பிரானை திருவாய்மொழியாலே பிரார்த்தனை செய்து அர்ச்சிக்கிறார் நம்மள் ஊர் மாறன். சரி, இது சொல்லியாச்சு. இது பிரார்த்தனா தலம், ஊர் எல்லை தெய்வம், 10 நாள் கொண்டாட்டம், சிறப்பாக பிரார்த்தனையாக தலை சிரசம் அழிச்சுண்டு தலைமுடிய காணிக்கையா கொடுக்க, இப்படி எல்லாம் சிறப்பு இருந்தாலும் இந்த ஊர் இது காணிக்கை என்ன, இந்த ஊரே காணிக்கை செலுக்கிறது இருக்கு. இந்த ஊர் ஊருடைய எல்லை தெய்வம், காவல் தெய்வம். ஈசான மூலையிலே வடகிழக்கு மூலையிலே மதில் சுவர் மேல இருக்கு. தேசமா மதில் சூழ்ந்து. இன்னைக்கும் பார்த்தா ஆழ்வார்த்தினுடைய மதில் சுவர் அழகுதான். ரெட்டமாட வீதி, 4 வீதி உள்பக்கம், 4 வீதி வெளிப்பக்கம், 2 பக்கத்துலையும் ஒரு பக்கம் வாய்க்கால், ஒரு பக்கம் ஆறு. அழகான ஊர். அப்படி இருக்கக்கூடிய ஊரிலே இந்த ஈசான மூர்த்தியை சுவாமி மணவாள மாமுனிகள் உயர்ந்த சம்ஸ்கிருதத்தாலே ஒரு ஸ்லோகம் பண்றார். இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமானது ஆழ்வார் திருநகிரி மக்கள் வாயில எப்பவும் ஒலிச்சுட்டே இருக்கும். அடியனுடைய திருக்குமாரனும் இதை சொன்னா உடனே பலிதம். அப்படி ஒவ்வொரு முறையும் சந்நிதியில சகஸ்ரநாம உற்சவம், சகஸ்ரநாம பாராயணம் நடந்தாலும் இந்த பக்ஷிராஜ ஸ்தோத்திரத்தை சேவிக்காத
அது நிறைவு பெறாது. அத்தியாபகர்கள் இந்த பக்ஷிராஜ ஸ்தோத்திரத்தை சேவிக்காத நிறைவு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டதான உயர்ந்த க்ஷேத்திரம், உயர்ந்த விழவு பக்ஷிராஜனுக்குன்னே ஏற்பட்ட ஆடி சுவாதி. சரி, மணவாள மாமுனிகள் எப்படி சாதிக்கிறார்னு பார்ப்போம். அழகான ஸ்லோகம். இதுல இந்த கருடனுடைய வரலாறு பூரா சொல்லிடுறார். அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம் சகல வேத வந்தியம் அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம் சகல விபுத வந்தியை வேத சாஸ்திரைக சிந்தியம் கனக ருஜிர பக்ஷைஹி திவ்யமான அண்டகோலம் சகல விஷ விநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம். பக்ஷிராஜம்னு வச்சுட்டாரா? அதனால தான் ஆழ்வார் திருநகரி வானமாமலையில் நிறைய பக்ஷிராஜனை பார்க்கலாம். அப்படி பக்ஷிராஜனே அமிர்த கலசஹஸ்தம், நீ உன் வினதையுடைய அந்த சாபத்தை போக்குறதுக்காக அமிர்தத்தை வச்சுன்னு இருக்க, வேதமாகி அமிர்தத்தை வச்சுன்னு இருக்க. அமிர்த கலசஹஸ்தம் காந்தி அந்த வேதம் இருக்கிறதுனால 2 சிறகு ஒன்னோட ஒன்று போட்டி போடுறது. ஒரு சிறகு வேதம், இன்னொரு சிறகு திராவிட வேதம், திருவாய்மொழின்னு வச்சுக்கணும். அப்படி 2 சிறகாலே எம்பெருமானை அர்ச்சிக்கிறது. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உபய வேதாந்தத்தையே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி காந்திசம் உடம்பே அந்த வேத ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படியே ஜொலிக்கிறது. காந்தி சம்பூர்ண காத்திரம் சகல விபுதவந்தியம், எல்லோராலும் பூஜிக்கப்படுகின்றன. ஆழ்வார் திருநிலா தான் நடக்கிறது. சகல விபுதவந்தியம் வேத சாஸ்திரைக சிந்தியம், எப்ப பாரு வேத சாஸ்திரத்தையே எம்பெருமானுடைய குணத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கானா அந்த பக்ஷிராஜன். வேத சாஸ்திரைக சிந்தியம் கனக ருஜிர பக்ஷைஹி திவ்யமான அண்டகோலம், கையில அந்த அண்டகோலம் உலகத்தையே காக்கிறான். திவ்யமான அண்டகோலம் சகல விஷ விநாசனம். விஷம்னா வெறும் ஸ்னேக் பாய்சன் மட்டும் இல்லை, எல்லா பாபங்களும். சகல விஷவிநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம். இது நித்திய அனுசந்தேயம். இது சுவாமி மணவாள மாமுனிகளாலே செய்யப்பட்ட அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம். அப்படிப்பட்டதான உயர்ந்த கருத்மனை இன்று புதன்கிழமை அன்று எப்படி 7 மணி அளவிலே ஆழ்வார் திருநகரியே ஊர் கூடி அந்த பால் அபிஷேகம் செய்ததோ அதே மாதிரி நம்மளும் மானசீகமாக அதை நிறைவேற்றினோம் என்று நினைத்து அந்த கருத்மான் மூலம் ஆதிநாதன் திருவடியையும் அந்த கருத்மானையும் அந்த திருக்குருகூர் அப்பனாகிய நம்மாழ்வாரையும் தொழுவோம். அமிர்த கலசஹஸ்தம் காந்தி சம்பூர்ண காத்திரம் சகல விபுதவந்தியம் வேத சாஸ்திரைக சிந்தியம் கனக ருஜிரபக்ஷைஹி திவ்யமானண்டகோலம் சகல விஷ விநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம். ஜெய் கருத்மான்.